நெல்லை டவுன் பகுதியில் ஆக்கிரமிப்பில் உள்ளதாக கூறி 32 வீடுகளை அதிகாரிகள் இடிக்க சென்றிருக்கிறார்கள். இந்நிலையில் மக்கள் தற்போது சாலை மறியல் போராட்டத்திலும் அந்த பகுதியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளையும் உடனுக்குடன் செய்திகளையும் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். செல்வராஜ், முழு விவரங்கள். நிச்சயமாக நெல்லை டவுனில் செங்குன்ற நடுத்தெரு என்று ஒரு தெரு உள்ளது. இந்த தெரு திருஞான சம்பந்தர் கோவில் என்பது அந்த கோவில் உள்ளது. அந்த கோவில் சுற்றி உள்ள பகுதிகளில் சுமார் 33 வீடுகள் தற்போது அந்த வீடுகள் கட்டப்பட்டு அவர்கள் வாழ்ந்து வருவதாகும். இந்த நிலையில் அந்த 33 வீடுகளையும் இடிப்பதற்காக அறநிலையத்துறையினர் ஏற்கனவே நோட்டீஸ் கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்த பகுதியில் உள்ள கிட்டத்தட்ட 1974 ஆண்டு முதல் அந்த பகுதியில் தங்கள் குடியிருந்து வருவதாகவும் தங்களுடைய 33 வீடுகளுக்கும் தேவையான வீட்டு வரி மற்றும் மின்சார கட்டணம் உள்ளிட்டவைகளை நாங்கள் செலுத்திக் கொண்டு வருவதாகவும், இந்த நிலையில் இந்த வீடுகளை இடிப்பதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்தினால் அந்த பகுதியில் பெரும் போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் அந்த 33 வீடுகளில் 10 பேரிடம் பத்திரப்பதிவும் செய்யப்பட்டு அந்த பத்திரப்பதிவும் இருப்பதாகவும் தங்கள் வீடுகளை இடிப்பதற்கு உடனடியாக கைவிட வேண்டும் என்று அறநிலையத்துறையை கண்டித்து தங்களுடைய மறியல் போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இந்த பகுதிதான் திருநெல்வேலியிலிருந்து தென்காசி, செங்கோட்டை, கேரளா உள்ளிட்ட பல்வேறு பகுதிக்கு செல்லக்கூடிய பகுதியாகும். இந்த பகுதியில் தற்போது இந்த மறியல் போராட்டத்தால் அந்த பகுதியில் பெரும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. சுமார் 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.